ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் அவங்க மைத்ரி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி ஸ்டடி பிளானில் 10th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஆல்ரெடி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3rd and 4th யூனிட். இது வரைக்கும் இந்த பிடிஎஃப் நீங்கள் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, டெலகிராம் குரூப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து நீங்கள் பிடிஎஃப் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் புத்தர் ஃபோட்டோ போட்டிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துட்டு அது நம்மளோட குரூப் தானா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் கிடைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து வேறு ஏதோ ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு பிடிஎஃப் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியலன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராமோட லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் Day 8க்கான பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலைன்னா இன்னையிலேருந்தாவது படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் நம்மளுக்கு இன்னும் எக்ஸாக்டாக இருக்கிறதுனா 2 to 3 வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம நல்ல ஷைன் ஆனால் மட்டும்தான் நம்மளால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா பரவாயில்ல. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து புக் பேக் அண்ட் புக்கின் கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் 2 மார்க் வந்து டோட்டலாக 8 கொஷின்ஸ் இருக்குது. 5 மார்க்கில் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கொஷின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேர்ஃபுல்லி ரீட் த லைன்ஸ் அண்ட் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் போயமும் கொடுத்துருக்கேன், மெமரி போயமும். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து இங்கிலீஷில் இன்னும் கிராமர் பார்ட்லாம் நிறைய இருக்குது. நம்ம ப்ரோஸ் அண்ட் போயம் கொஷின்ஸு மெமரி போயம்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் கிராமர் பார்ட் போகலாம். ஸோ கிராமர் பார்ட்டில் உங்களுக்கு 1 by 1 கொடுக்குறேன். முடிஞ்சால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கூட நீங்கள் அதை படிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் கிராமர் பார்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ டேவோட பிளான் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பண்ணுற ஷேரில், நீங்கள் பண்ணுற கமெண்டில், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு யாரெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ 11th and 12th படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் கொடுத்துருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இதை மட்டும் படித்தா போதுமா, இதை படித்தா நான் சென்டம் எடுத்துருவேனா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் பாசிட்டிவிட்டியோட கண்டிப்பாக நீங்கள் படிங்க, நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு. ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Mythili. All the best students. Thank you.